Let me explain why. The danger of being busy instead of productive. நம்மள நெறைய பேரு ஈவினிங்கோ, நைட்டோ ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது, அம் நெறைய ஒர்க் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். ரொம்ப எக்ஸாஸ்டடா நான் இன்னைக்கு நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நெனச்சு நம்ம வருவோம். பட் நம்ம அவங்க கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, லைக் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாஸ்க்க நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன்சர் வந்துட்டு நாட் மச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சர் தான் இருக்கும். பிகாஸ் எதனால நடக்குது அப்படின்னா, பீயிங் பிஸி அண்ட் பீயிங் ப்ரொடக்டிவ் ஆர் நாட் த சேம் திங் அப்படிங்கிறது தான். நம்ம பிஸியா இருக்கிறதுனால நம்ம ப்ரொடக்டிவா இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? கேல் நெப்போர்ட் அப்படிங்கிறவங்க இந்த கான்செப்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லைக் ஷாலோ ஒர்க் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஷாலோ ஒர்க் அப்படிங்கிறது ஒரு லோ இம்பாக்ட், லோ வேல்யூ கிரியேட் பண்ற ஒரு ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா மெயிலுக்கும் இமிடியேட்டா டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்றதா இருக்கட்டும், உங்களோட ஃபோல்டர்ஸை ரீஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணும்போது யூல் ஃபீல் லைக் யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய ஒர்க் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் இட் ஆக்சுவலி கிரியேட் ஜீரோ ரியல் இம்பாக்ட் அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் ஆல்சோ இதுக்கு இன்னொரு நேம் கூட சொல்கிறாங்க, ஃபேக்கிங் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக்கிங் ப்ரொடக்டிவிட்டி இந்த சென்ஸ் நமக்கு நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணும். பட் ப்ரொடக்டிவிட்டி இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் வேல்யூ கிரியேட் ஆகிறதான்னு பார்த்தா நோ. அதனால தான் ஃபேக்கிங் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ணுறோம் அப்படின்னா, லுக் குட் டு அவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறதா நம்மளை நினச்சிக்கிறது. இல்யூஷன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இருக்கேன் அண்ட் நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? 2 பேருமே நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். நான் வந்துட்டு என்னோட மெயில்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் நான் செக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த மெசேஜ் வந்தாலும் சரி, மெயில் வந்தாலும் சரி, அதுக்கு டக்குன்னு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோட ஃபோல்டர்ஸ்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கிறேன். மீட்டிங் அன்னெசரி மீட்டிங்காக இருந்தாலும் சரி, மீட்டிங்னு ஒன்று ஸ்கெடியூல் பண்ணிவிட்டாவே நான் அதை வந்து அட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ அது இல்லாமல் நான் என்னோட டாஸ்க்கும் பண்ணுறேன். இட் இஸ் கைண்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங், ரைட்? நான் ரொம்பவே பிஸியாக இருக்கிறேன் பார்க்குறதுக்கு. ஓகேவா? பட் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? பட் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக பிஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுறீங்க. பட் நான் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிஸியாக இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது யார் ரியல் வேல்யூவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் தான். பிகாஸ் நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஹை குவாலிட்டி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஹை வேல்யூவை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட இம்பார்ட்டன்ட் டாஸ்கில் லெஸ் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஈவன் நான் எந்த ஒரு டாஸ்க்லையுமே அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை கான்சென்ட்ரேட் பண்ண கிடையாது. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சமாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு வேணால் பிஸியாக தெரியலாம், பட் இட் வில் நாட் கிரியேட் எனி இம்பேக்ட் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ திஸ் இஸ் இல்யூஷன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டீப் ஒர்க்னா என்ன, ஷாலோ ஒர்க் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. வை மோஸ்ட் பீப்புள் ஸ்ட்ரகிள் அப்படின்னா, இந்த மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் லைஃப் ஸ்டைலே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரப்ட் பண்ணுறதுக்காகவும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் ஃபோனில் வச்சுருக்க ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஸோ உங்களை இன்ட்ரப்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. இது எல்லாமே லைக் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, உடனே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகே, அதை ரெண்டையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போதே ஓகே மெசேஜ் ஒன்று பண்ணிடுவோம். வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ஒரு இமெயில் அனுப்புறதுலேருந்து, அதுக்கப்புறம் ஒரு யூடியூப்பில் ஷார்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கும்போது ரொம்பவே சின்ன சின்ன இன்ட்ரப்ஷனாக தான் உங்களுக்கு தெரியறது. கரெக்டாக? இட் சவுண்ட்ஸ் லைக் அ ஸ்மால் இன்ட்ரப்ஷன். பட் இந்த ஒவ்வொரு இன்ட்ரப்ஷனும் உங்களுக்கு பயங்கரமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுது. நீங்கள் ஒரு டாஸ்கில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது, நீங்கள் போயிடுங்க. ஒரு சின்ன ஸ்மால் இன்ட்ரப்ஷன் தான். பட் அந்த இன்ட்ரப்ஷனில் இருந்து திருப்பியும் அந்த இன்ட்ரப்ஷன் போனதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் அந்த ஒர்க்கில் அகைன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஃபோக்கஸை ரீகைன் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. ஸோ லைக் இட் கன்சியூம் லாட்ஸ் ஆஃப் யுவர் எனர்ஜி அண்ட் டைம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணுமா இல்லை பிஸியாக இருக்கணுமா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் கொடுக்குறேன். நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, ஒர்க் பிளேஸ்க்கு போகும்போது வெறும் 1 hour மட்டும் உங்களோட மொபைல் லைக் சைலண்டில் போட்டு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாத மாதிரி வச்சுக்கிட்டு ஒன்லி 1 hour ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எடுத்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? அன்னெசரியாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாகவும் எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாகவும் அந்த ஒர்க் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களே விசிபிளாக பார்க்க முடியும். நீங்கள் 3 ஹவர்ஸாக இந்த டிஸ்ட்ராக்ஷனோட பண்ணுற ஒரு ஒர்க்கை 1 ஹவரில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் எப்படி பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னு லைக் யூ வில் கெட் சர்ப்ரைஸ்டு. A story about jar. Imagine like you have a jar. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம். அது இல்லாமல் என்கிட்ட ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கல்லெல்லாம் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாண்ட் வச்சுருக்கேன். ஓகேவா? இது 3மே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மணலை கொட்டி
இந்த பாட்டிலை நான் ஃபில் பண்ணிட்டேன்னா, மீதி இருக்க இந்த கொஞ்சம் பெரிய கல்லுக்கும், இந்த சின்ன சின்ன கல்லுக்கும் இடமே இருக்காது. ஓகேவா? இட் ஒன்ட் ஃபிட் ரைட். இதுவே நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த பெரிய கல்ல போட்டதுக்கப்புறமா, பெரிய பெரிய கல்லெல்லாம் உள்ள போட்டதுக்கப்புறமா, சின்ன சின்ன கல் போடுறதுக்கும் இடம் இருக்கும். அப்புறம் அந்த சாண்ட ஃபில் பண்றதுக்கான இடமும் இதுல இருக்கும். ஸோ, லைஃப் ஆல்சோ ஒர்க்ஸ் த சேம் வே. எப்படின்னா, நீங்க அந்த பெரிய கல் அப்படிங்கிறது என்னன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஓகேவா? நீங்க பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுட்டீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ வில் ஹேவ் பிளேஸ், யூ வில் ஹேவ் சம் ஸ்பேஸ் டு ஃபில் தட் ரிமைனிங் அந்த சின்ன சின்ன கல்லும், சாண்டும் போடுறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கும். எல்லாமே ஃபிட் ஆகிடும் கரெக்ட்டா. இதுவே நீங்க ஃபர்ஸ்ட் மண்ண கொட்டிட்டீங்கன்னா, எதுவுமே நடக்காது இல்லையா? அதே மாதிரி தான். உங்களோட இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, ரிமைனிங் இருக்கிற இந்த இமெயில்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றது, மெசேஜுக்கு ரிப்ளை பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க பண்ணும்போது, லைக் எவ்ரிதிங் ஃபிட்ஸ் ரைட். So, yeah, successful people put the rocks first. A distracted hour feels busy. A focused hour changes your future.